ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவேப்பிலை துவையல் கருவேப்பிலை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான கருவேப்பிலை 1 கப்பு, வரமிளகா 3, கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, வெள்ளைப்பூடு, உளுந்து, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய். அடுப்பு ஆன் பண்ணி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு, புளி, வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த கருவேப்பிலையை கொட்டிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மல்லித்தலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படி மிக்ஸி போட்டு ஊற்றிக்கணும். போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. அரைச்சாச்சு கருவேப்பிலை சட்னி. சூப்பராக இருக்கும். முடி வளரும். இதுக்கு ப்ரெஷர் எதுவும் வராது. இதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி 1 இட்லி சாப்பிடுவோம், 4 இட்லி சாப்பிட்லாம். எண்ணெய், கடுகு அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். அடுப்பு அமர்த்திக்கலாம். ஊற்றியாச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை சட்னி.